நெக்ஸ்ட் வந்து ஃபிக்மாக்கு உள்ள லைக் நம்ம இந்த டிசைன் வந்து எப்படி பண்ண போறோம், என்னென்ன டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம், இந்த லெஃப்ட் சைட் பேனல்ல என்ன இருக்கும், ரைட் சைட் பேனல்ல என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தரேன் நான். இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து ஆக்ஷன் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொலாபரேட்டிவ் எதுக்காகனா இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல அந்த டீம்ஸாக இருந்தால் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபிக்மா ஃபைல், இது வந்து ஃபிக்மாவோட ஃபைலு, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக உள்ளது தான் இந்த ப்ளே பட்டனு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இந்த இதை வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே ஒன்று ஒன்றா நம்மளுக்கு நேம் ஆகும். நான் ஒவ்வொரு டூலாக யூஸ் பண்ணி காட்டுறேன். ரைட் சைடில் வந்து அதே மாதிரி நம்ம இங்கே ஏதாவது பிளேஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பேனல் வரும், ப்ரோட்டோடைப் பேனல் வரும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டூல் பற்றி பார்க்கலாம். இது வந்து மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து வி. இப்போ லைக் வந்து இப்போ நான் இந்த ஸ்லைடை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வி கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணனா இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகுறது தெரியுதா? இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த மூவ் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த பிக்சரை வந்து நான் ஆல்டர் பிடிச்சி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ இதை நான் வந்து பிக்சரை வந்து எனக்கு சின்னதாக்கணும் அப்படின்னா இப்போ நான் நார்மலாக சின்னதாக்குனேன்னா பிக்சர் உள்ள வந்து அதோட கிளாரிட்டி வந்து சரியா தெரியலையா? ஸோ இந்த பிக்சரோட கிளாரிட்டியும் சரியா வேணும், அதே சமயம் எனக்கு இமேஜ் குட்டியாகவும் வேணும்னா இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதோட ஷார்ட்கட் வந்து கே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பேனல் ஓப்பன் ஆகும். இதை வந்து இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு விசிபிளாகவும் இருக்கு. லைக் புரியுதா? அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ். இதை வச்சு தான் ஆக்சுவலி நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். லைக் இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? லைக் நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் இருக்குது, டேப்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது, டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்குது, இல்லை ஒரு வாட்சுக்கு டிசைன் பண்ண போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் லைக் A4 A3 அந்த மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எல்லா டைப்ஸ்லையுமே உள்ள வந்து இன்பில்ட்டா அவங்களே ஒரு அதாவது இவ்வளோ ஹைட் அண்ட் விட்த்தில் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத ஃபிக்மால இன்பில்ட்டா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு டைம் சேவ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் ஃபிக்மால. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ்லாம் நம்ம போடுவோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கும் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோனுக்கு ஆன ஃப்ரேம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இல்லை எனக்கு ஒரு டெஸ்க்டாப் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக் புக் பண்ணுறதுக்கு இருக்குது, இல்லை நார்மலாக ஒரு டெஸ்க்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது லைக் செக்ஷன், ஸ்லைட்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் நம்ம போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ். மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து டிசைனிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ரெக்டாங்கிள் நான் இப்போ சூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே இந்த ரெக்டாங்கிள் வந்து பிளேஸ் ஆகிடுது. இன்னொன்று வந்து ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் வந்து 6. அதை நம்ம இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்ஷேப்பில் உங்களுக்கு விட்த் அண்ட் ஹைட் வந்து இர்ரெகுலராக இருக்கும். இதே நீங்கள் வந்து அதே ரெக்டாங்கிளை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணீங்கன்னா ஈக்குவலாக வித்தும் ஹைட்டும் ஈக்குவலாக வரும். லைக் 153 × 153 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வரும். இந்த ரெக்டாங்கிளில் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த கர்வ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டு நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு ஆப்ஷனாக இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு வந்து 50 பெண்டு வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 50 சைஸில் வந்து கார்னர் ரேடியஸ்லாம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி லைன் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, லைன் டூலு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ கீ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த ஆரோ கீழே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வேணும், எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் எண்டிங் வேணும் அப்படின்னா கூட நம்ம
செட்டப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறதா இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த ஷேப்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு எலிப்ஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வருதுல்ல, இதுல இன்னும் சூப்பரா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது எதுக்காகனா ஸ்வைப்காக, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நோட் பண்றதுக்காக, இது வந்து ரேஷியோக்காக. லைக் இப்போ நான் இதை வந்து ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில் தெரியணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் மாற்றிக்க முடியும். லைக் இன்னொரு ஆப்ஷன், இந்த தேர்ட் பாயிண்ட் எதுக்காகன்னா, இந்த தேர்ட் பாயிண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சிடி இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா, சிடி ரேஞ்சில் நம்மளால் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கோட லோகோலாம் வந்து லைக் இந்த மாதிரி தான் அந்த சி இருக்கும். பார்த்தீங்கன்னா சிஎன் நெட்வொர்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு லோகோஸ்லாம் நம்ம இதை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வேற என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பாலிகன். இது ஏன் பாலிகன் கொடுத்துருக்கா, நம்ம ட்ரையாங்கிள் தான் மோஸ்ட்லி சொல்லுவோம். இது அதே மாதிரி கார்னர் ரேடியஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட கவுண்ட் வந்து நம்மளால லைக் இப்போ வந்து எனக்கு ஸ்கொயராக வேணும்னா ஒரு 4 கவுண்ட். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். ஒரு பென்டகனா வச்சுக்க முடியும், ஒரு ஹெக்ஸகனா வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம நிறைய ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ல வந்து சேம் இதே மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ல உள்ள டிஸ்டன்ஸே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா இந்த கவுண்டே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, லைக் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 50% ஆஃபர், அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இமேஜை லைக் ஏதாவது ஒரு இப்போ இந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே வந்து பிளேஸ் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஓகேயா? இதை வந்து ஸ்கேலிங் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, சைஸ் சின்னது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் நம்மளோட பிசில இருந்து கூட நம்ம இமேஜஸ்லாம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் உள்ள எடிட்லாம் கூட நம்ம பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேஜஸ் அண்ட் லேயர்ஸ். இப்போ நான் ஒரு விஷயமும் இங்கே பண்ண இங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த சைடில் ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்போட இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார் நம்ம போட்டிருக்கோம், அந்த ஸ்டாரோட நேம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாலிகன் இருக்கு, நம்ம பாலிகன் போட்டது அங்கே இருக்கு. நெக்ஸ்ட் எலிப்ஸ் போட்டது. இந்த மாதிரி நம்ம இங்கே என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாமே இங்கே ரெக்கார்டா வரிசையா நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது தேடணும் அப்படின்னா இதுல போய் ரெக்டாங்கிள் இங்க இருக்கா அப்படின்னு நம்ம இதுல வந்து பாத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த லேயர்ஸ் பேனல் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை, நிறைய அன்லிமிட்டடா எவ்வளோ பேஜஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேஜஸ் வந்து கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டடா பேஜஸ் வரும். டீம்ஸ்ல வந்து நம்மளால ஒரு 3 பேஜஸ் வரைக்கும் பண்ணிக்க முடியும். இது வந்து டீம்ஸோட ஃபைலு, இது வந்து நார்மலா டிராஃப்டோட ஃபைலு. ஓகேயா? நெக்ஸ்ட் டிசைன் பேனல்னா என்ன அப்படின்னு கேட்டா, லைக் இப்போ வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பேனல் ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு ஷேப் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பேனல் ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு இமேஜஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுட்டு அதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரேம்குள்ள இந்த ரெக்டாங்கிள் இருக்கு. லைக் ஃப்ரேம்குள்ள இந்த ரெக்டாங்கிள் இருக்கா, இதை இப்போ நம்ம டிராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் எந்த மூமெண்ட்டுமே இல்லாம அப்படியே ஒரே பிளேஸ்ல தான் இருக்கு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி சென்டர், அதாவது ஹரிசாண்டலாவும் சென்டர், வெர்டிகலாவும் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி டிராக் பண்ணா சென்டர் எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் ஜஸ்ட் அது சென்டர் பார்ட்லேயே இருக்கும். தெரியுதா? இப்போ கீழே அதே மாதிரி நம்ம ட்ராக் பண்ணாலும் சென்டர் பார்ட்லேயே இருக்கும். நம்ம கூகுளில் பார்த்துருப்போம், லைக் எலிப்ஸோட ஷார்ட்கட் நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க, ஒரு ரெட் கலரில் நமக்கு வந்து இருக்கும். மெயிலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து ரைட் சைடில் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் அதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரைட் சைடில் பாட்டம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமை வந்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாலும் அது ரைட் சைட் பாட்டம்ல இருக்கும். அப்புறம் நிறைய இதுல வந்து லோகோஸ் வந்து இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
லோகோஸ் வந்து இந்த லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு நம்ம லெஃப்ட் டாப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரேம் லைக் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தேவைப்படும், இல்லை ஃபோனில் யூஸ் பண்ணுறோன்னா இவ்வளோ சின்ன ஸ்க்ரீன் தானே தேவைப்படும். அதுக்காக தான் இந்த கன்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. லைக் நம்ம ஃபோனுக்கும் டிசைன் பண்ணிக்கலாம், லேப்டாப்புக்கும் டிசைன் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இந்த கன்ஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் லைக் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நிறைய ரெக்டாங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஆல்ட்ரு பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இவ்வளோ இது வரும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இது ஒரு மாதிரி அன்ஷேப்பாக இருக்குல்ல, ஒரு லைனாக இல்லை, அந்த கேப்லாம் சேமாக இல்லை அப்படின்றதுக்காக இந்த அலைன்மெண்ட் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் தெரியுதா, இதில் வந்து இப்போ பிலோ கொடுத்தீங்கன்னா பிலோ கீழே லைனாக ஃபார்ம் ஆகிடும், இல்லை சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் வந்து ஃபார்ம் ஆகும், இல்லை மேலே கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா? இப்போ இதுலேயே வந்து வேர்ட்டிக்கலாக நமக்கு தேவைப்படுது. வேர்ட்டிக்கலாக உள்ளதுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி லைக் செலக்ட் பண்ணி இதை வேர்ட்டிக்கல் லைன் வந்து இப்படி வரணும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து இப்போ ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்குது, இதுக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து ஈக்குவலாக ஆகும். இதுக்காக உள்ள ஒரு ஃபீச்சர் தான் வந்து அலைன்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன்ல மூவ் கீக்கு வந்து ஷார்ட்கட் வந்து வி, அப்புறம் வந்து ஸ்கேலிங்க்கு கே, ஃப்ரேமுக்கு எஃப், ரெக்டாங்கிளுக்கு ஆர், எலிப்ஸுக்கு ஓ, அது மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து இதுலேயே வியூ ஆகுற மாதிரியும் நமக்கு இருக்குது. அதோட ஷார்ட்கட் என்னன்னு கேட்டால் கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு டூலுக்கும் உள்ள ஷார்ட்கட்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் ஓப்பன் ஆகும். அதுலேயே வந்து இப்போ ஜூமிங் பண்ணுறதுக்கு என்ன, டெக்ஸ்ட்டுக்கு என்ன, ஷேப்புக்கு என்ன, என்னென்னத்துக்கெல்லாம் உள்ள ஷார்ட்கட்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு வியூ ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். லைக் என்ன அப்படின்னு கேட்டால் இதை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைக் இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ வந்து இதை நான் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. லைக் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். நம்ம இந்த ரெக்டாங்கிள் வந்து எந்த ஆக்சிஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் வந்து இந்த பொசிஷனு. நெக்ஸ்ட் வந்து இந்த விட்த் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, ஹைட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டைப்போகிராஃபி. நம்ம மோஸ்ட்டாக ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வேற என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டால் டி, அதை கிளிக் பண்ணி இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பிளிங்க் ஆகிற லைன் ஓப்பன் ஆகுதா. இதுல வந்து நம்ம என்ன வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் டெக்னாலஜி, இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இதுல என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதோட ஃபாண்ட் வந்து நமக்கு என்ன விதமான ஃபாண்ட் வேணும்னாலும் நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். லைக் மோஸ்டா பாப்புலர் ஃபாண்ட்ஸ் எடுத்துக்கலாம், கூகுள் ஃபாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா எல்லாருக்கும் விசிபிளா படிக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லா உள்ள மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த லெட்டர் வந்து போல்டா வேணும்னா போல்டு பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு இப்போ வந்து இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்குல்ல, எனக்கு வந்து மிடில்ல வேணும், லைக் இதுல ரைட் அலைன்மெண்ட்ல வேணும்னா இந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுல இன்னும் நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. லைக் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அண்டர்லைன் பண்ணி வேணும், இல்லை வந்து சென்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கேப்ஸ்ல வேணும், இல்லை வந்து வெறும் ஸ்மால் லெட்டர்ஸ்ல வேணும், இல்லை வந்து மிக்சிங்ல கேப்ஸ் அண்ட் ஸ்மால் மிக்சிங்ல வேணும், இல்லை புல்லட்டின்ஸ் வேணும். அந்த மாதிரி என்ன எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த டெக்ஸ்ட் இன்சைட் பாக்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபில்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ். இதுல என்ன இருக்கும்னா இப்போ வந்து
ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இதுல வந்து இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு கலர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபில்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த கலரை கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு என்ன என்ன விதமான கலர்ஸ் வேணுமோ நம்ம வந்து மாத்திக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரோக் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து பிளாக் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. நம்ம இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். லைக் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் சைட்ல உள்ள லைன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதுக்கும் நம்ம கலர்ஸ் மாத்திக்க முடியும். லைக் இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி எல்லாம் மாத்திக்க முடியும். இது வந்து இன்சைட்ல வேணுமா அவுட் சைட்ல வேணுமா அப்படின்றதையும் நம்ம இதுல உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். லைக் இன்சைட்ல என்ன அவுட் சைட்னா என்ன அப்படின்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது வந்து வேணாம் அப்படின்னா இந்த ஐ மாதிரி இருக்குல்ல, இதை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். பட் இருக்கும் வியூ பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஐயை வந்து வியூ பண்ணா வியூ ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைட் இந்த கலரும் வந்து எனக்கு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வேண்டாம் ரிமூவ் பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த மைனஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இதுதான் ஃபில்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ல உள்ள பாயிண்ட்ஸ். மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். லைக் இன்னொரு விஷயம் கூட என்ன பண்ணலாம்னா கிரேடியன்ட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல போயிட்டு நம்ம டபுள் கலராகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். லைக் இந்த இடத்துல நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு டார்க் பிளாக் இந்த மாதிரி நம்மளால ஒரு கிரேடியன்ட் லுக்ல உள்ள கலர்ஸ் கொடுத்துக்க முடியும். இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரேடியல் இருக்கு, ஆங்குலர், டைமண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர் வேரியன்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட். ஃபைனலா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு ஃபைல் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா லைக் நம்மளோட சிஸ்டம்ல சேவ் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது எப்படின்னா இதை கிளிக் பண்ணா ஃபைனலா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். லாஸ்டா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து எதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ப்ரிவியூ காட்டும். இந்த ப்ரிவியூ வச்சு நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பிஎன்ஜி, பிடிஎஃப், எஸ்விஜி, ஜேபிஜி, மோஸ்ட்லி நம்ம இப்போ வந்து ஒரு ஐகான் இல்ல லோகோ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா பிஎன்ஜில பண்ணிக்கலாம். இல்ல ஒரு போஸ்டர் வந்து நம்ம வந்து இது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டர்னு வச்சுட்டீங்கன்னா இதை வந்து பிடிஎஃபா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நேம்ல வேணுமோ அதை கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். லைக் போஸ்டர் அப்படின்னு சேவ் பண்ணி நம்மளோட சிஸ்டம்ல சேவ் பண்ணிக்கலாம். அது சேவ் ஆயிடும். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. ஓகேயா? இது வந்து 3rd டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.